friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. Friends, பொதுவா காலையில நம்ம எந்திரச்சோனே என்னடா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி மேக்ஸिमम என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீட்ல பூரி இந்த மாதிரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் இதுவே சாப்பிட்டு போதும்டா அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்க போறிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. பச்சை பயிறு, பச்சை பட்டாணி, பாலக்கீரை இதெல்லாம் வச்சு ஒரு சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் உணவாக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் zacs kitchen அப்படின்ற நம்மளோட ஐடியில் எதை நீங்கள் எனக்கு வந்து பர்சனலாக சென்ட் பண்ணலாம். அப்படியில் நீங்கள் ட்ரை பண்ணுற ரெசிபீஸை உங்களோட ஸ்டோரியில் வச்சு என்ன வந்து டேக் பண்ணலாம். வாங்க இந்த சூப்பர் எம்மியான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், வேக வைக்காத பச்சை பட்டாணி. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுறேன். பச்சை பட்டாணி இதில் வந்து மாற்றியாச்சு. அடுத்து இதில் ஒரு 4 இலை பாலக்கீரை சேர்த்துக்கிறேன். நல்ல அயன் ரிச்சு. ஸோ அதுக்கடுத்து இதில் 2 பச்சை மிளகா காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண பச்சை பட்டாணி, பாலக்கீரை, பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததில் 1/2 கப் பச்சை பயிறு சேர்க்க போகிறேன். இது ஏற்கனவே நான் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா முளை கட்டி கூட வந்துருச்சு. ஸோ நைட்டு ஊற வச்சாலே நம்மளுக்கு வந்து காலையில் சூப்பராக பச்சை பயிறு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஊற வச்ச பச்சை பயிறு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 கப் தயிர் இதில் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. தயிரே வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குது அப்படின்னா அதுவே தாராளமாக போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை பட்டாணி, பாலக்கீரை, பச்சை பயிறு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அந்த பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன். அடுத்து இதில் 1 கப் ரவை, 1 வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சுவைக்கு ஏற்ப உப்பு. அடுத்து அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதையுமே அலசி இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு தண்ணி. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சொன்னாப்பில் கலந்து விட்டுடலாம். ரவை வந்து இந்த பச்சை பட்டாணி மிக்சரோட நல்லா ஊறணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு கெட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்டோடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, பச்சை பட்டாணி பேட்டர். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய பச்சை பட்டாணி பிரேக்ஃபாஸ்டோடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுற்றலாம் வாங்க. யூஸ்வலாக சப்பாத்தி எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே தோசை, இட்லின்னு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். அடுத்து என்னோடய அஞ்சரை பெட்டியிலேருந்து கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கரண்டி ஆம்லேட் மாதிரி புஷ்ஷு நல்லா வரும். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்பில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். வேகட்டும், மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்து அதே மூடியில் இந்த மாதிரி கவுத்திக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த பக்கம், அதாவது அந்த பக்கத்தையும் நம்ம வந்து வேக போடணும். கொஞ்சமாக திரும்ப எண்ணெய் விட்டுட்டு இந்த பக்கத்தையும் இதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பணியாரம் மாதிரி அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி தாளிப்பு கரண்டி வச்சு செய்ய வேணாம் அப்படின்னா ஒரு குட்டி ஆம்லேட் ஸ்கில்லட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஷ் குக்வேர்ஸோடையது தான் அவைலபிளாக இருக்குது நம்ம ராஷ் குக்வேர்ஸில். ஸோ நம்மளுடைய கடையுடைய அட்ரஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேக வச்சு திருப்பினீங்க அப்படின்னா சூப்பரான பச்சை பட்டாணி, பச்சை பயிர் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து பணியாரம் பேன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பணியாரம் பேனில் வந்து குட்டி குட்டி பணியாரம் மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம். ஸோ ஒரு வெள்ளை பணியாரம் நம்ம செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், ரிச் இன் அயன், ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது சாம்பார் சட்னியோடு அதை சர்வ் பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். நான் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.